இவன் போறான், அந்த ஆட்டை தூக்குறான், தோல்ல வைக்கிறான், சந்தோஷப்படுகிறான். அதற்கு ஆடு இணங்குது, அதை மனம் திரும்புதுங்கிறது. தன் மேய்ப்பன் தன்னை தூக்குவதற்கும் தன்னை அரவணைப்பதற்கும் இடம் கொடுக்கிறவர்கள் மனம் திரும்புகிறார்கள். சகல ஆயக்காரரும் பாவிகள் வசனங்களை கேட்கும் அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். கீழே அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுடனே சாப்பிடுகிறார் என்றார்கள். வசனத்தை கேட்டது யார்? பாவிகளும் ஆயக்காரர். கூட இருக்கிறது யார்? பரிசேயரும் வேதபாரகரும். பரிசேயரும் இருக்கிறார்கள், வேதபாரகர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பிரசங்கம் பாவிகளுக்கும் ஆயக்காரருக்கும் பேசுகிறார், இவங்களும் கேட்குறாரு. மனம் திரும்புதலை பற்றி பேசும்போது காணாமல் போன ஆட்டை பற்றி பேசுகிறார். ஒரு ஆடு, ஒரு பொல்லாத ஆடு, திமிர் பிடிச்ச ஆடு கூட்டத்தை விட்டு போயிடுச்சு. மேய்ப்பன் தேடுறான். ஆடை தேடி போயிருக்கீங்களா? நான் போயிருக்கேன். எங்கள் ஊரில் எங்கள் அம்மா அப்பா ஆடு வைக்கும்போது தேடி போயிருக்கேன். எங்கே இருக்குன்னு தெரியாது, போயிட்டு எங்கே எல்லா இடத்துல இருக்கும், பக்கத்தில் அங்கேயும் தேடி பார்த்தா கிடைக்காது, எங்கேயாவது ஒரு ஓரமாக கிடக்கும். நம்மளை பார்த்த உடனே ஆடுமே, தப்பு பண்ணிட்டமே, போக மாட்டோமே, கத்துமா, இனிமே இப்படி பண்ண மாட்டாமே அப்படிமா சொல்லுமாங்க. இல்லாட்ட ஒரு மரத்தில் வச்சு இப்படி செய்ய மாட்டோமே, இப்படி செய்ய மாட்டோமே, குத்துமா. என்ன பண்ணும்? இவன் போகிறான், அந்த ஆட்டை தூக்குறான், தோல்ல வைக்கிறான், சந்தோஷப்படுகிறான். அதற்கு ஆடு இணங்குது, அதை மனம் திரும்புதுங்கிறார். தன் மேய்ப்பன் தன்னை தூக்குவதற்கும் தன்னை அரவணைப்பதற்கும் இடம் கொடுக்கிறவர்கள் மனம் திரும்புகிறார்கள் அர்த்தம். ஆனால் போகும்போது நல்ல கையில் குச்சி வச்சுக்குங்க. குச்சியை பார்த்து ஒரு போடு போடுங்க, ஆடு உங்கள்கிட்ட வரும். தேடி பாருங்க, வேணா ஆடு போன ஆட்டை ஓங்கி ஒரு விட்டு விடுங்க. விட்டதுக்கப்புறம் நீங்கள் கூப்பிடுங்க, வரவே வராது. அந்த ஆடை போய் அந்த நேசிக்கிறான், தூக்குறான், அரவணைக்கிறான், தோளில் போட்டு சந்தோஷப்படுகிறான். அதை கர்த்தர் மனம் திரும்புதல்ங்கிறார். இப்படி எங்கள் சபையில் சொன்னாங்க, துக்கப்படு, வேதனைப்படு, கண்ணீர் விடுனாங்க. 7ஆம் வசனம் சொல்றாரு, அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து ஆண்டவர் பயங்கர ஞானமாக பேசுவாருங்க. நீங்கள் நீதிமானா? நீங்கள் மனம் திரும்ப அவசியம் இல்லையா? அதுக்கு தானங்க பேசுகிறோம். ஒவ்வொரு பிரசங்கமும் அதுதானாங்க. இந்த மனம் திரும்ப அவசியம் இல்லாத யாரை பற்றி பேசுகிறேன்னா பரிசேயனை பற்றி பேசுகிறாரு. நீ உன்னை நீதிமான் நினைக்கிற, நீ மனம் திரும்ப அவசியம் இல்லைன்னு நினைக்கிற. அந்த காணாமல் போன ஆடு தன் மேய்ப்பன் தன்னை நேசிப்பதற்கு இடம் கொடுத்தது போல நான் உன்னை நேசிப்பதற்கு நீ இடம் கொடுக்க மாட்டேக்க அப்படின்றாரு. ஆனால் நீ மனம் திரும்பணும். ஆனால் நீ உன் மனதில் என்ன நினைக்கிற? மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை நினைக்கிற. உன்னுடைய நீதியினாலே தேவனுக்கு முன்பாக நீதியை சம்பாதிக்க முடியும் நினைக்கிற. இன்னைக்கு சபை அப்படித்தானங்க இருக்கு. அதுக்கப்புறம் காணாமல் போன வெள்ளிக்காசு. வெள்ளிக்காசு எப்படி மனம் திரும்பிச்சு? அப்புறம் சொல்றார், மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தங்கிறார். வெள்ளிக்காசு எப்படி மனம் திரும்பிச்சு? வெள்ளிக்காசு என்ன செய்யும்? கிடக்கும். அது எடுக்கிறதுக்கு இடம் கொடுக்குது, அது ஒட்டிக்கல. இதில் ஹீரோ மனம் திரும்புகிற ஆட்கள் கிடையாது, நேசிக்கிறவர் தான் ஹீரோ. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளோ கண்ணீர் விட்டோம், எவ்வளோ வேதனைப்பட்டோம் இல்லை, நம்மை நேசிப்பதற்கு அவருக்கு இடம் கொடுத்தோங்கிறது தான் முக்கியம். அவரோட அன்புக்கு நான் எவ்வளவுக்கு நம்ம ஈல்டு பண்ணணும், இணங்குறங்கிறது தான் முக்கியம். கண்ணீர் வடிக்கிறதும் கவலைப்படுகிறதும் வேதனைப்படுகிறதும் அது மனம் திரும்புது இல்லைங்க. அது உலகத்துக்கேற்ற துக்கம். அது மரணத்தை கொண்டு வந்துடும். கத்தரை விட்டு உங்களை பிரிச்சுட்டு போயிடும் அப்படியே. அதுக்கப்புறம் கெட்ட குமாரன் மனம் திரும்பி வந்தானா? கிடையாது. அவங்க மனம் திரும்பி வந்தான். சோத்துக்கு வந்தாங்க. அவன் அப்பாவை பற்றி சிந்திச்சானா? சரி, அவன் அப்பாவை கஷ்டப்படுத்திட்டோமே, இவ்வளோ அன்பான அப்பாவை அவன் கஷ்டப்படுத்தவே இல்லை. அவன் அப்பாவை பற்றி சிந்திக்கவே இல்லைங்க. அன்னைக்கு பன்றி கிடைச்ச சோறு அவனுக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா அப்பாட்ட வந்திருப்பானா? வந்திருக்க மாட்டான். பன்றி கிடைக்கிற சோறு கூட கிடைக்காதனால எங்கள் அப்பா விட்ட வேலைக்காரன் கூட நல்லா சாப்பிட்றானே, அதனால வேலைக்காரனா ஜாயின் பண்ணிடலாம். தன் நீதியை சம்பாதிக்க நினைக்கிறான். அவன் ட்ரையல் பார்த்து வரான். அப்பா அவன் நீதியை சம்பாதிக்க விடாமல்
பரத்துக்கு விரதமாகவும் உமக்கு விரதமாக பாவம் செய்தேன், நான் அவருடைய வேலைக்காரன் என்று சொல்வதற்கு கூட தகுதி இல்லை. அந்த வார்த்தையை சொல்ல விடலை. போடாரு, கட்டி பிடிச்சாரு, முத்தம் கொடுத்தாரு, உயர்ந்த வஸ்திரம் கொடுத்தாரு. அதை கொடுப்பதற்கு அவன் தன்னை இறங்கினான். என்னை முத்தம் கொடுக்காதீங்க, முத்தம் கொடுக்காதீங்க, முத்தம் கொடுக்காதீங்க, நான் பாவி அப்படி சொல்லலை. முத்தம் கொடுக்க விடுறான், நல்ல ட்ரெஸ்ஸு போட விடுறான், மோதிரத்தை கலட்டி தூக்கி எறியலை, போடுங்க போடுங்கிறான். அவன் மனம் திரும்பினே. அந்த வீட்டில் ஒருத்தர் இருந்தான் பார்த்தீங்களா, அவன் தான் பரிசேயன். அவன் எந்த தவறும் பண்ணலை. அப்பா தன்னை நேசிப்பதற்கு இடம் கொடுத்தானா? கொடுக்கல. அப்பாவோட அன்பை மேன்மையாக நினைச்சானா? எதையாச்சும் அனுபவிச்சானா? இல்லை. அப்படிப்பட்ட பரிசேயரும் வேத பாரகரும் தான் நிறைய சபையில் இருக்காங்க. தங்கள் நீதியை, தங்களுடைய அர்ப்பணிப்பை, செயல்களை பெருசாக பேசுவாங்க. அப்படி பேசுனீங்க, நீ மனம் திரும்பணும்னு அர்த்தம். மனம் திரும்புங்கள், தேவனோட நேசிப்பதற்கு இடம் கொடுங்க, சிலுவையில் என்ன செய்தாருன்னு இடம் கொடுங்க, உங்களே காயப்படுத்தாதீங்க, உங்களுக்காக அவர் காயப்பட்டார் அதை எண்ணி பாருங்க. அப்படி எண்ணி பார்த்து அந்த அன்புக்கு உங்களை இணங்கி கொடுத்தீங்கன்னா அவமானத்தின் உணர்வு இல்லாமல் நீதியின் உணர்வும் பிள்ளையின் உணர்வும் இருக்கு உங்களுக்கு. அது உங்களை நல்ல செயலுக்கு நேரம் கொண்டு போகும். சொன்னது புரியுதுங்களா? இதுதான் புதிய ஏற்பாட்டு மனம் திரும்புதல். இது ஆண்டோட அன்பை பாருங்க, நேசிப்பதில் இடம் கொடுங்க, அவர் உங்களை தூக்கி சுமக்க இடம் கொடுங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல இருந்தார். நீங்கள் சிறு பிள்ளைகள் போல் மனம் திரும்பவில்லை என்றால் தேவனுடைய ராஜ்யத்தில் சின்ன பிள்ளையை பார்த்துருக்கீங்களா? சிறந்த கொஞ்ச நேரத்தில் கக்கா போயிட்டு கக்காலே உருண்டு கிடக்கும். உடனே நம்ம என்ன செய்வோம்? கக்காவோட தூக்குவோம், தூக்கி பிள்ளையை கழுவுவோம். அந்த பிள்ளை கக்காவை பார்க்காது, அப்பாவை தான் பார்க்கும். அப்பா எவ்வளோ நல்லவரும் பார்க்கும். 20 வயசு கழிச்சு கக்கா போயிட்டா தூக்க விட மாட்டாங்க. வேணாம் வேணாம் வேணாம், நான் பார்த்துக்கிறேன், தொடாதீங்கம்மா. இன்னைக்கு உலகம் என்னன்னா, என்னை தொடாதீங்க. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவருக்கு சிறு குழந்தைதான். நீங்கள் அவர்களை தொடுவதற்கும் அரவணைப்பதற்கும் இடம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் மனம் திரும்புகிறீர்கள்னு அர்த்தம். இதுதான் மெய்யான மனம் திரும்புதல்.